உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவி அம்மா, இந்த குழந்தை இத்தனை நாளா எங்க வீட்ல இருந்தாலும் இன்னொரு வீட்டு குழந்தையா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தைக்கு நானும் ஹஸ்பண்ட் சேரும் அம்மா அப்பாவாக போறோம். நல்லா உங்களை வெறுப்பேத்துறா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு ஆயிடும். எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்கான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இந்த குழந்தை எங்க வீட்டுக்கு வந்த நேரம் சித்தர் சாமி சொன்ன மாதிரி நீங்க வீடு தேடி வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்தவித தடங்களும் இல்லாம ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்மா. நாங்க போயிட்டு வரோம். தினேஷ், வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு போன் போட்டு கேளுப்பா. சரிங்க அத்தை. போலாம் வாங்க ஹஸ்பண்ட் போலாம். சார். போலாம். தினேஷ் தான் ஃபோன் பண்றான். ஹலோ தினேஷ். ப்ரோ, நகை வாங்கிட்டு நானு, ஸ்ரீஜா, அரவிந்த், அத்தை 4 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கோம். சரி, நாங்களும் கிளம்ப போறோம். நீங்க நேரா மண்டபத்துக்கே வந்துருங்க. ஓகே ப்ரோ, நாங்க மண்டபத்துக்கே வந்துடுறோம். சரி ஓகே, வந்துருங்க. அத்தை, வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? நம்மள நேரா மண்டபத்துக்கே வர சொல்லிட்டாங்க. சரிப்பா. அரவிந்த், வண்டியை நேரா மண்டபத்துக்கு விட்டுரு. சரிங்க அத்தை. அம்மா, நீங்க வரலையா? வரேன்பா சூர்யா, கொஞ்சம் வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். நீயும் மாரியும் கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு வரதுக்குள்ள நானும் சங்கர பாண்டியும் அங்க கிளம்பி வந்துருவோம். ஆமா மாப்ள. சரிங்கம்மா, சீக்கிரம் வந்துருங்க. போலாமா? அத்தை, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஹாஸ்னி, எனக்கு என்ன ஆக போகுது? இல்ல, எல்லாரும் வீட்ல இருக்கும்போதே ஏற்கனவே உங்க கை தீ பிடிச்சிச்சுல்ல, அப்புறம் போட்டோ எரிஞ்சுது, புடவை எரிஞ்சுது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல கூட ஆச்சுல்ல. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன் அத்தை, பத்திரமா இருந்துக்கோங்க. மா சீக்கிரம் வந்துருங்கம்மா. நான் உங்களை அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிப்பா சூர்யா, நாங்க வந்துடுறோம். ஹாஸ்னி, போற வழியில நீ மண்டபத்துல இறங்கிக்கோ. நானும் மாரியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஓகே சரி மாமா. சரி வாங்க போலாம். வாங்க. பலமா வா வா வா. சிஸ்டர், காரு கிளம்பிடுச்சு. வீட்ல யாரும் கிடையாது, நாம மட்டும்தான் இருக்கோம். போய் ஐட்டங்களை எல்லாம் எடுங்க. இது அந்த சாமுண்டீஸ்வரியோட புடவை. இருக்கிற ஃபங்க்ஷன் நடக்காம நின்னு போகணும். வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. சாமி, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு குழந்தைய தத்தெடுக்க போறோம். அதான் எனக்கே தெரியுமம்மா. தத்து எடுக்கிற விழாவில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தானே மகா சந்தான விரதமெல்லாம் இருந்து வேப்பஞ்சால பரிகாரமெல்லாம் பண்ணீங்க. அம்மா பூசாரி ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தை எங்க குழந்தை ஆக போகுது. நாங்க 2 பேரும் குழந்தைக்கு அப்பா அம்மாவாக போறோம்.
அந்த சந்தோஷம் உங்க 2 பேர் முகத்தில் நல்லா தெரியுதுமா. தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணலான்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, சிறப்பா பண்ணிடலாம். குழந்தையோட பேர் சொல்லுங்க. தேவி. என் அம்மாவோட பேரை தான் வச்சிருக்கோம். சிறப்பு. 2 பேரும் தொட்டு கும்பிடுங்க. ஓம் சக்தி மகமாயி அம்மா தேவி கருமாரி அம்மா. அம்மா தாயே, தத்தெடுக்கிற விழாவில் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. விழா நல்லபடியா நடக்கணும். சாமுண்டீஸ்வரி பெரியம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க நல்லபடியா மும்பைல இருந்து புறப்பட்டு வந்து அவங்க கையால குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுக்கணும். அம்மா தாயே, மாறி மாதிரிலாம் எனக்கு வேண்ட தெரியாது. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன்ல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு குழந்தைய தத்தெடுக்க முடியாம போயிடுமோன்னு மாறி பயப்படுறா. அதனால மாறி பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. மாறி சந்தோஷப்படுற மாதிரி இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாமா எங்களுக்கு துணையா இருக்கணும். குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தாராத்துக்கு குழந்தைய பிடிக்கல. என்ன காரணமோ தெரியல, குழந்தை மேல வெறுப்பாவே இருக்காங்க. வீட்டுல நடக்கிறதுக்கு எல்லாம் குழந்தை வந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா தத்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தத்தெடுக்கிற விழாவில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி தத்தெடுக்கிறத தடுக்க ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் மகா சந்தான விரதம்லாம் நான் இருந்திருக்கேன். அந்த விரதம் இருந்தா நீயே நேர்ல வந்து துணையா இருப்பேன்னு சித்தர் சாமி சொல்லியிருக்காங்க. விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தாயே. இந்த சமயத்துல தீபம் அணைஞ்சத மாறி பார்த்தா ரொம்பவே வேதனைப்படுவா. அபசகுணம்னு நினைச்சு பயப்படுவாளே. ஐயா, சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். அம்மா, தீபாராதனை எடுத்துக்கோம்மா. சாமி, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் கோயிலுக்கு வந்து 108 பேருக்கு அன்னதானம் கொடுக்க போறோம். அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருங்க. சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, அப்ப நாங்க வரோம். போலாம் husband போலாம். sir. ஐயா, தீபம் மாறிக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்களும் தீபம் அணைஞ்சதை நினைச்சு கவலைப்பட வேணாம். அம்மன் என்னைக்கும் மாறிக்கு துணையா இருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.